மல்லி. ராஜேஸ்வருடைய ஆளுங்க மல்லியையும் மல்லியோடைய வக்கீலையும் கடத்திட்டு குடோனுக்கு வந்துடுறாங்க. வந்ததுனால இனி மல்லியால் கோர்ட்டுக்கு போக முடியாது. அதனால் விஜயை மல்லியால் வெளியே கொண்டு வர முடியாது. இனி நாம் நினச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரஞ்சிதா ராஜியை பார்த்து, பார்த்தீங்களா ராஜிமா, இந்த மல்லி நம்மள்கிட்ட என்ன ஆட்டம் போட்டான், இப்போ பாருங்கள் பொட்டி பாம்பா வந்து அடங்கிட்டா. மல்லி, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ நாங்கள் யார் அப்படின்னு. எங்கள் கிட்டலாம் உன்னால் மோதி ஜெயிக்க முடியாது மல்லி. ஆனால் அதை புரிஞ்சிக்காம நீ என்னமோ எங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு என்னென்னமோ பண்ண. இப்போ பாரு, விஜய் மாமா காப்பாற்ற போகிற அப்படின்னு பெரிய கண்ணகி மாதிரி கிளம்புன. கடைசியில் எங்கே வந்து நிற்கிற பார்த்தியா? எங்கள்கிட்ட தான் நிற்கிற. நீ எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் கடைசியில் நீ வந்து நிற்க இடம் நாங்கள் தான் மல்லி. உனக்கு எதிரிங்களே நாங்கள் தான். நாங்கள் இருக்கும்போது நீ எதுவுமே எங்களை மாரி உன்னால் பண்ணவே முடியாது. நாங்கள் நினைக்கிறத மட்டும்தான் நீ பண்ண முடியும். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு மல்லி, உனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு தரோம், அதுவும் கடைசி வாய்ப்பாக தரோம். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா நீயாவே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. விஜய் மாமா கிட்ட இதுக்கப்புறம் பேசாத, பழகாத. இல்லை நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அடுத்த குறி எங்களுக்கு நீ தான். விஜய் மாமாங்கிறது ஒரு ஆலமரம். நீ இந்த ஆலமரத்தில் இருக்கிற விழுது. ஆலமரத்தையே சாய்க்க முடிவு பண்ணிட்டோம். ஒன்றெல்லாம் எவ்வளோ தூரம் வச்சுருப்போன்னு நினைக்கிறேன், யோசிச்சு பாரு. திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு உயிர் மேலே பயந்தா நீயாவே இதோட கிளம்பிடு. மல்லி போனால் போதும் அப்படின்னு ஒன்று நாங்கள் விட்டுறோம். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது மல்லி சிரிக்கிறாங்க. சிரிக்கவும் ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஒன்றுமே புரியல. இங்கே ராஜி ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி, மல்லி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் என்ன சொல்கிறேன்னு சிரிச்சிட்டு இருக்கேன். அங்கே உன் புருஷனுக்கு இன்றைக்கி கோர்ட்டில் தீர்ப்பு. நீ உன் புருஷனை காப்பாற்ற போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் உன்னை கடத்தி கொண்டு வந்துட்டேன். இப்படி இருக்கும்போது உன் புருஷன் ஜெயிலுக்கு போப்பான்னு கொஞ்சம் கூட உனக்கு சோகமாக இல்லையா? இப்படி சிரிக்கிற. அப்போது நீ விஜய் மேலே செஞ்சது எல்லாமே பொய்யான பாசமா? சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்னே, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புருஷன்னு. அப்படி இருக்கும்போது என் புருஷன் ஜெயிலுக்கு போகிறத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, இல்லை ஜெயிலுக்கு போக விட்டுருவேனா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ராஜு, நீயே இந்த அளவுக்கு யோசிக்கிறேனா நான் சும்மா இருப்பேனா? நான் கிராமத்தில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஓராத வாட்டி யோசிப்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நான் கிளம்பிட்டா நீ பார்த்து சும்மா இருப்பியா? சொல்லு பார்க்கலாம். என்னை விட்டுருவியா என்ன? நீ என்னை விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் நான் என்ன பண்ணேன்னா, அன்றைக்கே எங்கள் பெரியம்மா அவன் வீட்டுக்கு வந்தான் தெரியுமா? நீ கூட வீரவசனம்லாம் பேசுனியே, விஜய் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், அதனால தான் விஜய் எனக்கு ஜெயிலில் இருக்கான், அதுக்கு காரணமே நான் போட திட்டம் தான் அப்படின்னு என்னென்னமோ சொன்னியே கதையா. அந்த எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எங்கள் பெரியம்மா அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட அப்படி ஆக்ரோஷமாக பேசினாங்க. நீயும் உடனே ஆக்ரோஷப்பட்டு எல்லா உண்மையை போட்டு உடச்சிட்ட. எங்கள் பெரியம்மா அதை அப்படியே அழகாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நீ எங்களுக்கு கடத்திட்டு போகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் போய் இந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாரும் முன்னே காட்டுவாங்க. பார்த்த உடனே இங்கே எல்லாரும் ஷாக் ஆவாங்க. எல்லாரும்னா நம்ம விஜய் தான். விஜய் பார்த்ததுக்கப்புறம் தான் புரியும், அடி பாவி நீ எனக்கு அக்காவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பார். புரிஞ்சுக்கிட்ட விஜய் என்ன பண்ணுவார், இந்த கேஸ் வந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்த உடனே விஜய் பார்க்குற ஆள் நீயே தான் இருப்ப. உன்னை பார்த்து உன் மூஞ்சிலேயே காரி துப்புவார். அப்போ நீ என்ன பண்ண போகிற ராஜி அப்படின்னு மல்லி கேட்டவனே, என்ன உன் பெரியமாவா? இருடி இரு, அதான் சொல்லிட்டியே உன் பெரியமா கோர்ட்டுக்கு போகலாம், ஆனால் உண்மையை சொல்ல முடியாது. அவள் கோர்ட்டுக்கு போன கையோட நேராக பரலவுக்கு தான் போகிறா அப்படின்னு ராஜி குணசேகரன் கால் பண்ணி சொல்கிறாங்க. குணசேகரனும் அடியாட்களும் அலாட்டாக இருக்காங்க. அதே மாதிரி அன்னபூர்ணி யாருக்கும் தெரியாமல் கோர்ட்டு நுழையும் போது இங்கே குணசேகரன் பார்த்துறாரு. பார்த்துட்டு, டேய் அவதான்டா, அவளை பிடிங்கடா, அவள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கான், அந்த ஃபோனை பிடிங்கிட்டோம்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடச்சிரும், வாங்கடா அப்படின்னு அன்னபூர்ணி துரத்துறாங்க. அன்னபூர்ணி ஓடுறாங்க. அன்னபூர்ணியால் ஓடவே முடியாது. வேறு வழி இல்லாமல் அன்னபூர்ணியும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுறாங்க. ஆனால் அந்த ரவுடி பசங்க விடவே இல்லை, துரத்திட்டு போகிறாங்க. குணசேகரன் கால் பண்ணுறாங்க, மேடம் நீங்களும் கவலைப்படாதீங்க மேடம், அந்த பொம்பளையை பார்த்துட்டோம். அந்த பொம்பளை இப்போ தான் கோர்ட்டுக்கு பின்னாடி போகிறோமா பதுங்கி வந்தா. ஆனால் நம்ம ஆளும் சும்மா விடுவாங்களா? பார்த்துட்டு அவளை பிடிக்க போனானுங்க. அவள் ஓட ஆரம்பிச்சிட்டா. நம்ம பசங்க துரத்திட்டு போயிருக்கானுங்க மேடம், நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம், கண்டிப்பாக நம்ம ஆளுங்க அவளை பிடிச்சிட்டு வந்துடுவாளுங்க. இன்றைக்கி நீங்கள் நினச்சது தான் நடக்க போகுது மேடம். அந்த மல்லி என்ன திட்டப்படாலும் சரி அது நடக்காது மேடம், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க மேடம் அப்படின்னு சொல்ல ராஜு உடனே அப்போ தான் நிம்மதி ஆகிறாங்க. என்ன மல்லி, உன் பெரியம்மா பெரிய பாயும் புலி மாதிரி பாஞ்சு போய் கோர்ட்டில் ஆதாரத்தை காட்டி என்னுடைய உண்மையான முகத்தை கிழிச்சிருவாங்கன்னு சொன்னேன். உன் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணிப்பார். பாவம் பெரியம்மா,
இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த வயசில் ஓட முடியாமல் தலை தெறிக்க ஓடுறாளாம். என் ஆளுங்க கையில் கிடச்சானா கண்டிப்பாக வீடியோ மட்டும் இல்லை, உன் பெரியம்மா கதையவே முடிச்சிருவானுங்க. ஏன்னா அவனுங்க அவ்வளோ கொலவையில் இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல ராஜு உடனே பதட்டமாக வராங்க. என்ன மல்லி, உனக்கு ஒரு மாதிரி இல்லை? அதான் தெரியுது உன் மூஞ்சிலேயே. என்ன வெளிக்காட்டிக்காமல் இருக்கியா? இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் பெரியம்மா கதை முடிஞ்சு போச்சுன்னு உனக்கு ஃபோன் வரும், அப்புறமா சேர்த்து மொத்தமாக அழுதுக்கலாம் அப்படின்னு சொல்ல மல்லிக்கு இங்கே என்ன பண்ண தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. இங்கே கரெக்டாக நம்ம அண்ணன் பண்ணி ஓடி பிடிச்சிடறானுங்க. பிடிச்சி வாடி போகலாம் அப்படின்னு இழுத்து வராங்க. வரும்போது ஒரு கார் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டவும் அண்ணன் பண்ணி கத்துறாங்க. அந்த கார்லேருந்து வெளியே வரான் ஒரு ஆள். யாருன்னு பார்த்தா நம்ம அரவிந்த். வெளியே வந்ததும் அண்ணன் பண்ணி அரவிந்த் பார்த்துட்டு, தம்பி நல்லபடியாக வந்துட்டப்பா நீனு, என்னை காப்பாற்ற பயன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல, ஏய் யாரா நீனு, எது ஒழுங்காக கிளம்பிடு, இல்லைனா நீ இந்த பொம்பளையோட அடிப்படை செத்துருவ அப்படின்னு சொல்கிறானுங்க. அரவிந்த் உடனே அப்படியா, அடிச்சு பாடா என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஒருத்தன் ஓடி வந்து அரவிந்த் அடிக்கிறான். அதுக்குள்ளே அரவிந்த் அவனை அடிச்சு போடுறாங்க. எல்லாரும் ஓடி வந்து அரவிந்த் அடிக்கும்போது அரவிந்த் எல்லாரையும் அடிச்சு போட்டு அன்னப்பொண்ணியை காரில் ஏற்றிட்டு கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அன்னப்பொட்டி விசாரிக்கிறாரு நம்ம அரவிந்த். என்னாச்சு யார் இவங்களாம், எதுக்கு ஓடி வந்தீங்க, ஏன் உங்களை பிடிச்சி வராங்க அப்படின்னு கேட்க உடனே நம்ம அன்னப்பொண்ணி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி உண்மையான முகமே இதுதான்ப்பா, இந்த வீடியோ பாரு அப்படின்னு வீடியோவும் காட்டுறாங்க. பார்த்ததும் அரவிந்துக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. ராஜேஸ்வரி கெட்டவங்க தான் எனக்கு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு கெட்டவா இருப்பான்னு சத்தியமாக யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அரவிந்த் நினச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, விஜய் தம்பி இப்போ ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு இன்றைக்கி தீர்ப்பு. நாம் மட்டும் போயிட்டு சரியான நேரத்தில் இந்த வீடியோவை காட்டி விஜய் தம்பியை வெளியே கொண்டு வரலான்னா விஜய் தம்பி கொஞ்ச நாளைக்கு வெளியே வர முடியாது, அவர் நல்லாவே மாட்டிப்பார். அதுக்கப்புறம் விஜய் தம்பியோட சொத்து எல்லாத்தையும் அந்த ராஜேஸ்வரி அவள் பேரில் மாற்றிப்பா. அது மட்டும் நடக்கக்கூடாது தம்பி, வாங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்ல அரவிந்த் உடனே அண்ணன் அழைச்சிட்டு போகிறாங்க. பார்த்தா இங்கே ராஜேஸ்வரி கால் பண்ணுறாங்க. என்ன மேனேஜர், நம்ம ஆளுங்க வந்துட்டாங்களா இல்லையா? இல்லை மேடம், இன்னும் வரவே இல்லை. அதான் என்னாச்சுன்னு தெரில, ஃபோன் பண்ணால் ஒரு பையனும் ஃபோன் எடுக்க மாட்டான், என்னாச்சுன்னு தெரில மேடம் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாங்க. குணசேகரன் எப்படியாவது பாருங்கள், அவள் கோர்ட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. அவள் மட்டும் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அவள் ஃபோனில் இருக்க வீடியோவை காட்டிட்டானா அப்புறம் நான் போட்டு திட்டலாம் வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் டோட்டலாக சொதப்பலாயிடும். புரியுதா குணசேகரன்? மேடம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நம்ம ஆளுங்க அவள் சீனை கோட்டை விட்டுற மாட்டாங்க, நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க, வந்தோடனே நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாங்க. ஆனால் குணசேகரன் தெரியாமலே நம்ம அரவிந்த் நம்ம அண்ணன் பொண்ணியை காரில் உட்கார வச்சுட்டு இவர் மட்டும் இறங்கி உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு கரெக்டாக கோர்ட்டில் நம்ம விஜய்க்கு எதிராக தீர்ப்பு சொல்லும்போது அரவிந்த் உள்ளே என்ட்ராகி இந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, அரவிந்த் எப்படிங்க வந்தார், அதுவும் இல்லாமல் என்ன ஃபோன் அது, என்ன வீடியோ அது அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க. அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா ராஜேஸ்வரி பேசுகிறாங்க. ஆமாம், விஜயோட எல்லா பிரச்சனையும் காரணம் நான் ஆட்கள் செட் பண்ணி தான், நான் தான் பிளான் பண்ணி விஜய் இப்போ சிக்க வச்சுருக்கேன். விஜய் இன்னும் குறைஞ்ச 2 வருஷத்துக்கு உள்ளே இருந்து தான் ஆகணும். அதுக்குள்ளே விஜயோட சொத்து நான் என் பேரில் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் விஜய் ஒன்றில் ஆகிடுவான். ஸோ மல்லியும் துரத்தி விட்டுருவேன். என் இஷ்டப்படி விஜயை எனக்கு அடிமையாக வச்சுக்கிட்டு நான் நினச்சதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ராஜேஸ்வரி பேசியிருக்காங்க. அதை பார்த்தோம் விஜய்க்கு சமாளிச்சு, அடைச்ச நாம் போய் இவங்களை அக்காவை நினச்சோம், ஆனால் அவன் நம்மளை ஒரு தம்பியோட நினைக்கலையே, நம்மளை பழி வாங்கிறதுக்கு நமக்கே இப்படி துரோகம் பண்ணியிருக்காளே, நாம் அவளுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணோம், சொத்து தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பானே, ஆனால் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை இப்படி ஜெயிலுக்கு அனுப்புகிற அளவுக்கு அவள் வந்துட்டானா, இதுக்கு மேலேயும் அவளை நம்ம அக்காவை ஏற்றுக்கிறதுல அர்த்தமே இல்லை. பாவம் மல்லி, பலமுறை மல்லி நம்ம தப்பாக நினச்சிருக்கோம், ஆனால் கடைசியில் மல்லி தான் நமக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கா போல, போராடி இருக்கா போல அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அரவிந்த் வந்து விஜய்கிட்ட மல்லி உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லவும் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அன்னப்படி வந்து அழாதீங்க தம்பி, நீங்கள் வாங்க, உங்கள் மனைவி அதான் மல்லியை அந்த ராஜேஸ்வரி கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கா, ஃபஸ்ட்டு அவளை காப்பாற்றலாம் வாங்க அப்படின்னு சொல்ல விஜய் செம்ம கடுப்பாரு. நிறையா ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க. போய் மல்லியை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ராஜி ஓடி வந்து மல்லிக்கிட்ட, மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, விஜய் எதுவும் தெரியாமல் நடந்து போச்சுப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ராஜி சொல்லும்போது டக்குன்னு விஜய் கையை வாங்கிட்டாரு. இங்கே பாரு, அக்கான்னு பார்க்குறேன், அந்த மரியாதை கெடுத்துக்காத, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, உன் மூஞ்ச பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது, உன்னை அக்கான்னு சொல்கிறது எனக்கு நாக்கெல்லாம் கூசுது, சே நீ ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மல்லியை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாரு நம்ம விஜய்.